Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி காரைக்குடியிலேருந்து வந்திருக்கிற கலெக்ஷன்ஸை என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு அழகான இட்லி பானை சூப்பராக இருக்குது. வாஷ் தான் பண்ணியிருக்கோம். நான் பிஃபோர் வாஷ் எடுக்கலை இன்றைக்கி, ஏன்னா வாஷ் பண்ணிட்டேன் மார்னிங்கே. அதனால் பிஃபோர் வாஷ் கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருந்தது. பட் நல்லாயிருக்கு, கண்டிஷன் நல்லாயிருக்கும் தான் நான் எடுத்தேன். ஒரு வாஷ்லேயே சூப்பராக இருக்குது, அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா ஈயம் டின் கோட்டிங் பாலிஷிங் ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இல்லாமல் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. மூடி நல்லா காத்திரமாக வெயிட்டாக இருக்குது. மூடி நல்லா வெயிட்டாக இருக்குது, கரெக்டாக பொருந்துது. இட்லி பானை கீழே 3 மேலே 3 இட்லி. இது வந்து ஆப்பிள் தூக்கு ஒரு 10 kg பிடிக்கிற மாதிரி ஹெவி வெயிட்டு. இது போன வீடியோவில் போட்டது தான். ஆப்பிள் தூக்காக இருக்குங்கிறதுனால செட்டாக எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது இப்போ வந்தது ஆப்பிள் தூக்கு. உள்ள நல்லா டின் கோட்டிங் நல்லாயிருக்கு. செட்டாக வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். அது ஒரு 10 kg, இது ஒரு 8 kg பிடிக்கும். இது வந்து அதை விட சின்னது. இது வந்து 2 to 3 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நல்ல பொங்கப்பானை, ஒரு 3.5 கிலோ வெயிட்டு பொங்கப்பானை. அந்த காலத்து பொங்கல் பானை. ஒரு தேய்ச்சி கழுவியிருக்கோம். இந்த தடவை வந்து அதான் பிஃபோர் வாஷ் எடுக்காமல் போயிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பிஃபோர் வாஷ் ஆஃப்டர் வாஷ் காமிக்கிறோம். இது வந்து இன்றைக்கி வந்த ஐட்டம் தான். அதே மாதிரி ஆல்ரெடி 2 இருந்ததில் 1 சேல் ஆயிடுச்சு. இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இது வந்து கீ பாட்டு நேற்று வந்தது தான் பீஸு. பட் ஸ்டேட்டஸில் போட்டோன்னே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. இது வந்து படி நல்ல ஃப்ரெஷ் பீஸ், அன்யூஸ்டு பீஸாக இருக்குது. அந்த காலத்து இது தான், காரைக்குடி ஐட்டம் தான். டம்ளர்ஸ் இருக்குது. இது வந்து மாட விளக்கு. 2ம் தனித்தனியாக தான் இருக்குது. கும்பா ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். அந்த டார்க்னஸ் கூட எடுத்துடலாம். இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த சின்ன பேசன். இதே அந்த நெய் தூக்கோடு சேர்த்து வாங்கிட்டாங்க. சங்கு 1, 3 இருந்ததில் இந்த வெத்தலை இடிக்கிற பெட்டி வந்து 2 சேல் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பர்ஸு மாடலில் இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் சுண்ணாம்புக்காக வச்சுருப்பாங்க போல இருக்குது. லைக் அ பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மல்டி பர்பஸ், நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி காசு போட்டு வச்சுக்கிறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் போல இருக்குது. இது வந்து ஒத்த விளக்கு, நல்ல வெயிட்டு, செம்ம வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதோட ரேட்டு, கெப்பாசிட்டி எல்லாம் சொல்கிறோம். இது ஒரு செட்டு வந்து ஃப்ரெஷ் பீஸோட ஒரு ஆப்பிள் தூக்கு முன்னாடி இருந்தது. இது வந்து பாக்கு கட்டர் இருந்ததுலேயே இந்த மாடல் நல்ல மாடலாக இருந்ததுன்னு இதை ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேணுமேங்கிறதுக்காக ஒவ்வொரு ஐட்டத்தில் 1 2 இதில் வச்சுருக்குறோம். அடுத்து வந்து அவைலபிள் ஐட்டம் வந்து இருக்கிறதையும் இதில் வந்து காமிச்சிருக்கேன். அன்சோல்டு பெரிய டின்னு அரிசி ட்ரம் வந்து 25 kg 20 kg கெப்பாசிட்டியெல்லாம் சேல் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு 6 to 7 kg கெப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்கிற மாடல் தான் இருக்குது. 5 kg 4 kg அதுதான் ஒரு 4 பீஸு அவைலபிளாக இருக்கிறது. அரிசி பருப்பு போட்டு ஒன்று போல் வச்சுக்கணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது 2 அடுக்கு வந்தது எல்லாமே போயிடுச்சு. இது வந்ததில் 2 அடுக்கு மட்டும்தான் இப்போ இருக்குது. அது ஒரு லாங்காக இருக்குது, இது ஒன்று நடு காத்திரமாக இருக்குது. இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, அது கொஞ்சம் உயரமாக இருக்குது, அதான் சொல்ல வந்தேன். இது வந்து இந்த பால் கேனு, எண்ணெய், நெய், அது மாதிரி இந்த மாதிரி வடித்தட்டு வந்து ஒரு ரேர் தான். கூஜா வடித்தட்டு நல்ல வெயிட்டானது. இந்த மாடல் வந்து கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்ச பீஸை நான் போட்டிருக்கேன். இது வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கிடைச்சதுனால ஒரு 3 பீஸ் வந்து வடித்தட்டு போட்டாச்சு. நல்லா வெண்கலத்தில் வெயிட்டானது,
அடுத்து அவைலபிள் ஐட்டம் என்னென்னா தூக்கு இருக்குது. ஒன்று போல் 3 தூக்கு ஒரே மாடலில் 3 தூக்கு இருக்குது. செட்டாக வேணுன்னா மிளகாத்தூள் அந்த மாதிரி அரைக்க வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த 3 தூக்கு நல்ல இது 2 அன்யூஸ்டு பீஸு. குமிழ் தூக்கு 2 இருக்குது, எல்லாம் சேல் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ் அன்யூஸ்டு பீஸு. இது வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட பிடிக்கும். இது வந்து 1 kgயில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணது தான், தேய்ச்சி கழுவியிருக்கோம். குமிழ் தூக்கு ப்ளஸ் வந்து இந்த தூக்கு ஒரு மாடலில் 1 போயிடுச்சு, இது 1 இருக்குது. அடுத்தது வந்து இந்த பால் கேன் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து 3 வந்தது, 2 சேல் ஆயிடுச்சு, 1 இருக்குது. குடம் வந்து பெண்டிங் தான், ரொம்ப சேல் ஆகாமல் இருக்கிறது. பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். அர்ஜுன பிளேட்டு இவ்வளோ அர்ஜுன பிளேட் இருக்குது, வேணுங்கிறவங்க வந்து சொல்லுங்கள். இதுவும் வந்து அர்ஜுன பிளேட்டாவோ வடை சட்டியாவோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவைலபிள் ப்ராடக்ட்ஸு. இதுவும் நம்ம மல்டி பர்பஸாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு சட்டியிலேயே சின்ன சைஸு. இதில் ஐட்டங்கள் உங்களுக்கு வந்து எதுவும் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷோ பண்ணுங்கள், எங்களுக்கு அனுப்புங்க, நான் சொல்கிறேன்.